Hi friends, welcome back to Mama Bimba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நான் சொன்ன மாதிரியே மோனாக்கு பர்த்டேக்கு Dress ஸ்டிட்ச் பண்ண போறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு friends. நிறைய ஏன் ஸ்டிச்சிங் வீடியோக்கு இத்தனை ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு தெரியாம போச்சு friends. எல்லாரும் நீங்க வந்து மார்க் பண்றதுல இருந்து காட்டுங்க, கட்டிங் போடுறதுல இருந்து காட்டுங்க அப்படினு சொல்றீங்க. அதனால சரி இன்னைக்கு அந்த மாதிரி நாம பண்ணலாம் அப்படினு ஃபுல் வீடியோ வந்து நான் மோனாக்கு எப்படி பேட்டர்ன் போட்டு எப்படி ஸ்டிட்ச் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்றேங்கறத இன்னைக்கு vlog-ஏ ஃபுல் vlog-ஆ வரப்போகுது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. மோனாக்கு நான் Dress ஸ்டிட்ச் பண்ணியே தீருவேன். அது வைபவ் மாதிரி இருப்பேன்னு சொல்ல அத மாத்தி காட்டுறேன். அப்பா மகளையும் ஒரு Dress-ஆ ரெண்டு Dress நீ ஸ்டிட்ச் பண்ணனும். ஆமா, எனக்கு ஒண்ணு அவளுக்கு ஒண்ணு. நாங்க ரெண்டு பேரும் ஜோடி போட போறோம். ஜோடி. அதனால ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்டிட்ச் பண்றேன், எப்படி ஸ்டிட்ச் பண்றேன் அப்படிங்கறது ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி பேட்டர்ன் ஷீட்டை எடுத்தாச்சு. இது வந்து மோனாவோட மெஷர்மென்ட். இந்த ஃபார்முலா கம்பெனி சீக்ரெட். இது வெளியில சொல்ல கூடாது. அப்புறம் நீ அத காட்ற? இது காட்டிக்கலாம். எப்படி இது கால்குலேட் பண்ணேன்னு சொல்லக்கூடாதுன்னுட்டாங்க. வந்து கம்பெனி சீக்ரெட் வெளியில சொல்லக்கூடாதுன்னுட்டாங்க. இது கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி தருவாங்க. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங்ல வந்து ஃபார்முலாஸ் தான் மெயின். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, டெய்லரிங்கிறது வேற, ஃபேஷன் டிசைனிங் வேற. ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மெஷர்மெண்ட்ல கால்குலேட் பண்ணாதான் அந்த ஃபிட் பர்ஃபெக்டா வரும். அந்த மாதிரி என்ன சொல்றது டிசைன்ஸும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அப்படிதான் எனக்கு தெரியும். அதனால சொல்றேன், ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அப்ப நீ இந்த சுடிதாரா தைக்க போறியா, டாப்பா தைக்க போறியா, இல்ல டிசைனா தைக்க போறியா? இப்ப வந்து சாதா குர்த்தி தான் தைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு இன்னும் நான் போட்டு பாக்கல. நானா இருந்தா உடனே போட்டு பார்த்துட்டு இது பண்ணிடுவேன். அவளுக்கு இது பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் டிசைன் வச்சிருவேன். ஓகேவா? அதனால இப்போ எந்த கலர்ல தைக்க போற? பர்த்டேக்கு வந்து நல்லா ஸ்டிட்ச் பண்ணி கொண்டு போலாம். சரி, ஓகே. அந்த பேபி பிங்க் எடுத்துச்சேன்னா அதை எடுத்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்து போலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணனும் உனக்கு? இப்போ எதை தைக்க போற பாப்பா? அது ப்ளூவா? நேத்து எடுத்தது ப்ளூ. சரி, ஓகே. சரி, ஓகே. ஷோல்டர்ல இருந்து வரேன். ஓகேவா? ஷோல்டரோட மெஷர்மென்ட் இதுதான். படிக்கிற வயசுல படிக்காம फ्रेंड्स, அது முடிஞ்சு போச்சு. அந்த வயசு உன் வயசு, இப்ப படிக்கிற வயசு. தெரிஞ்சுக்கோ, படிக்கிற வயசுல படிக்கலைன்னா இதான் நிலைமை. காலம் போன வயசுல கத்துக்கிட்டு காமெடி பண்ணுது. இல்லடா, படிக்கிற வயசுல படிக்கலைன்னா இதான் நிலைமை. நீ இப்ப படிக்கிற வயசு. இப்ப உனக்கு இத பார்த்து நீ தெரிஞ்சுக்கின்னு படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்ப அவன் டிஸ்ட்ராக்ட் பண்றான்ப்பா. மியூசிக் எல்லாம் போட்டு இப்படி புள்ளி வச்சுன்னு கோலம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. கரெக்டா அப்பவே உடனே கோடு போடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் புள்ளி வச்சு கோலம் போட்டு கோடு இப்படி நகர்த்தினோம். கரெக்டா கோடு போடுத்துட்டா அவனுக்கு எங்கனாச்சு. அவங்க புள்ளி வச்சு நீங்க கோலம் போட்டு அதுக்கப்புறம் கோடு போடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஓகேவா? இது ஷோல்டர். ஓகேவா? ஷோல்டர் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க இருந்துட்டு அப்படி நம்ம வந்து செஸ்ட் நெக்கும் கை ஹார்ம் ஹோல் சொல்லுவாங்க. அது ஆம் ஹோல். அது சரியா? இது வந்து நெக்கும் ஆம் ஹோல். இப்ப நான் மார்க் பண்றேன். ஓகேவா? புள்ளி வச்சு கோலம் போட்டுனே இருந்தோம்னா என்னத்துக்கு ஆகுறது? அப்பா நீ தைக்கிறேன்ட்டு என் காலில் எல்லாம் ஊசி ஏத்திடுவா போட்டுருக்குதுப்பா. அவ்வளவு ஊசி கீழே கிடக்குதுப்பா. அந்த இதுப்பா பெல் பின்னுப்பா எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேன்னுப்பா. திடீர்னு காணாம போயிடுதுப்பா. அது இப்ப இதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கிழிச்சிட்டு எடுத்துட்டு துணி வெட்டுவ இந்த மாதிரி மேல வச்சு. இதுல நீ வரைஞ்சது இதுலயே வரைஞ்சிட்டு போயிருக்கலாம். நீ உங்க மிஸ் கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பார்த்த. சரி, எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பிள்ளைக்கு எப்படியும் தைக்கிறோம். சரி, எதுக்கு வந்துட்டு தேவையில்லாத ஒரு சங்கட்டம் அப்படின்னு கரெக்டா தைக்கணும்ல. ஆமா, அது நம்மள வந்து கேலி பண்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. பிள்ளைக்கா புள்ள கழுத்த முதல்ல ஒழுங்காவே தலை உள்ள போகாம நிக்க போகுது புள்ள. இல்ல, அதான் சொல்றேன். பிள்ளைக்கா புள்ள பெங்களூர்ல இருந்து நம்மள கலாய்க்கு வந்துடும். இப்படி பாட்டா பாடி பாட்டை பிரிச்சுக்கணும். நம்மளே பிரிச்சு மேய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. நீ யாரையானாலும் யாரா என்கிட்ட வந்து தைங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களே, ஏய் பிரிச்சு மேய்ஞ்சிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பயந்துருவாங்க எல்லாரும். கவலைப்படாதம்மா, உன் பாடி மெஷர்மெண்ட்டை தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி. பாத்தியா நல்லா இருந்துச்சு. நான் கோலம் போடுற இடத்துல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க பாரு. இப்ப பாரு என் கோலத்தை. எப்பயுமே ஒரு விஷயத்த நாங்க டிசைட் பண்ணி நான் புள்ளி வச்சேன்னா பேபிமா கோலம் போடும். இப்ப பாருங்க, பேபிமாவே புள்ளி வச்சு பேபிமாவே கோலம் போட்டுன்னு இது.
இப்ப நீ ஒரு டீச்சர் மாதிரி சொல்லிக்கிட்டே பண்ணணும்பா. நீ பாட்டுன்னு இப்படி சின்ன பிள்ளைங்க கம்பெனி சீக்கிரம் வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அது. அதனால இப்ப வந்துட்டு இது புள்ளி வச்சாச்சு. இதெல்லாம் ஃபார்முலாஸ் நம்ம இது பண்ணிட்டு மெஷர்மெண்ட் தான் புள்ளி வச்சிருந்தோம். ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் தான் நம்ம பேட்டர்ன் போட்டு இப்படிதான் நம்ம ப்ரொசீஜர். ஓகேவா? ட்ரெஸ்லயே நம்ம வைக்க கூடாது. இது கழுத்து. ஆமா. இதுதான் தலை உள்ள போற இடமா? ஆமா. இத்தினோண்டு குத்துக்கிறிய என் புள்ள தலை உள்ள போகுமா அதுல? தலை எது தலை? மேல டாப்ல எங்க இருக்கு? டாப் என்னது? கழுத்தா தலையா? இதுதான் கழுத்து. இது 4 ஃபோல்ட் பா. இது 2 ஃபோல்ட்ல தான் இருக்கு. ஓ 2 ஃபோல்ட்ல இருக்குதா? 4 ஃபோல்ட். ஒரு சைடு தான் இருக்குல்ல, மீதி இன்னொரு சைடு வரல. இதுதான் இதுதான் டர்ம்ஸ். இப்ப சொன்ன பாரு, இது 4 ஃபோல்ட் அப்படின்றதுல டர்ம்ஸ் அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும்பா. அதுதான் எனக்கு தெரியலையே. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. இப்ப வந்து இது வந்துட்டு இங்க பாரு. இப்ப நீ குர்த்தி தைக்கிற. ஆமா. நீ எங்களை எழுப்பி விடுறா. உன்னை விட சீக்கிரம் நாங்க ஏஞ்சி கிளம்புவோம். நாளைக்கு வந்து பாத்ரூம்க்குலாம் சண்டை போட்டுலாம் நிக்க கூடாது. நாங்க கிளம்பிட்டு உன்னை எழுப்பி விடுவோம். நீ அதுக்கப்புறம் பொறுமையா கிளம்பு. குளிக்காம போங்க. உனக்கு முன்னாடி கோழி கூவுறதுக்கு முன்னாடி நாங்க ஏஞ்சி கூவின்னு கிடப்போம். என்னப்பா நீ அப்படியே வீடே சுத்தி வந்துனுங்கிற ஒரு சீட் ஒண்ணு போட்டு? என்னப்பா பண்றது? சீலெல்லாம் பாத்தீங்கன்னா மெர்சல் ஆயிடும். அப்படியே மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னுட்டு. நானே வந்து ஏதோ காலம் என்னடா இது ஸ்கேல் எல்லாம் வச்சு பென்சில் எல்லாம் வச்சு இன்னும் கிழிக்கின்னு கீச்சுனுக்குது. பயங்கரமா ஸ்டிச் பண்ணும் போல் இருக்குதே பேபிமா. நேத்தே மெர்சல் ஆயிடுச்சு அது. ஏய் பயங்கரமா பண்றியே, உன்னை நம்பிலாம் கொடுக்கலாம், கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்ச்சு. ஆமா சொல்லிச்சேன்ல வந்து. அதனால தான் ஏதோ ஒரு துணி எடுத்துன்னு வந்து காமிச்சிருந்தது. அதான் என்னோட இது சிக்கன் கறி. இதுல எனக்கு தைக்கணும், இதுல எனக்கு தைக்கணும்னு இருந்தது. இல்ல சரியா? மோனாக்கிட்டயுமே வந்து இருக்குது பிளாக்ல வச்சிருக்கா சரியா? என்கிட்டயுமே அந்த சிக்கன் கறி ஒர்க் இல்ல. அதனால இதுதான் பேட்டர்ன். இது ஆமோல்ல வந்து காட்டுறேன். ஷோல்டர் கையெல்லாம் இந்த டூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல்ஸ் வந்து வாங்கிக்கணும். இந்த டூல்ஸ் இல்லாம இன்னொரு டூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பி. இதுதான் தலை உள்ள போற இடமா? ஆமா, இப்படி திருப்பிக்கணும் நமக்கு அந்த மாதிரி. ஐயோ, அப்பதான் இந்த ரவுண்ட் நமக்கு கட் பண்றது கரெக்ட் ஆகும். தெரியுதா? அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி. இங்க வந்து 1.5 வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் தான். இது எவ்வளோ இருக்கு? 1 1.5 1 இருக்கு. கரெக்டாக 1 இன்ச் இருக்கு. 1.5 தானே வைக்கணும்னா தேவையில்லை. அவளுக்கு கை சின்ன கை தானே, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மோனாவோட மெஷர்மெண்ட். புரியுதா? இதுதான் மோனாவோட மெஷர்மெண்ட். இப்படிதான் பேட்டர்ன் ஷீட் போட்டுதான் எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் இந்த பேட்டர்ன் ஷீட் போட்டுதான் நான் வந்துட்டு. அப்பா நீ என்ன பண்ற? தம்ப்நெயில்ல நான் இந்த போட்டோ எடுத்துக்கினேன். இந்த ஷீட்டை நீ இப்படி காட்டுறல, அந்த ஷீட்டுக்கு மேல பாப்பாவோட தலையை மட்டும் வை. ஓகே ஓகே, இத வந்து நம்ம வெட்டிக்கலாமா? இப்ப மொத்தத்துல அப்படிதான் இருக்கு போகுது பாப்பா. உங்க வாயை அடைக்கல. என் பேரு சொல்லு. பிரியா இல்ல. ஓகேவா? இப்பவே உன் பேரு பிரியா இல்ல. பிரியா நான் தான், பிரியா நான் தான், பிரியான்னு போற இடத்துல நீ அடிச்சுன்னு கிடக்குற. பாக்குறவங்க எல்லாம் பேபிமா பேபிமா அப்படின்றாங்க. ஒரு சில பேர் தான் வந்து பிரியான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே கூப்பிட்டு என்கிட்டயே வந்து பேபிமா சேனல் அப்படின்னு தான் சொல்றாங்க. பாத்துக்கோ. நான் வச்ச பேர் எனக்கே இல்ல. நீ வச்ச பேர் தான் எனக்கு இருக்குது. ஆமா, அவள் தான். எங்க அப்பா அம்மா வச்ச பேர், நான் வச்ச பேர் இல்ல. எங்க அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கே இல்ல. கைய தூக்க கூடாதுன்னாங்க. ஷீட்டை நீ இப்படி இழுத்துக்கணும். ஷீட்டு தானப்பா இது? ஏய் அந்த மாதிரி பண்ணாத. இது ஷீட்டு, கிளாத்து கிடையாது சர்ன்னு போறதுக்கு. இதுதான்ப்பா மோனா. மோனா மோனா மோனா. இது மோனா வச்சா அடுத்தது மோனாக்கு ஆல்ரெடி வந்துட்டு நான் ஸ்லீவ் போட்டு வச்சுட்டேன். அதனால அதை மட்டும் கரெக்ஷன் மட்டும் நான் பாத்துக்கிறேன். ஓகேப்பா? நீ ஸ்லீவ்லெஸ்ஸே தைப்பா. பிள்ளை கை வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அது பாருங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு போ. ஓ இதுக்கு ஷால் இல்லையோ?
இல்ல டாப்பா கூட சும்மா டாப்பா கூட போட்டுக்கலாம், ஸ்லீவ்லெஸ்ஸாவே போடலாம். பட் இருந்தாலும் இது கையா? ஆமா, இதுல இருந்து 9 வச்சிருக்கேனா கரெக்டா இருக்கா? இந்த 9 வந்துச்சா, இங்க இருந்து இங்க எவ்வளவு இருக்குது? 6 இருக்கணும், இருக்கா? அப்புறம் இங்க இருந்து இங்க வந்து 5.25 இருக்கணும். இப்ப என்ன பண்ண ஆப்ஷன்லாம் கொடுக்குற? ஆப்ஷன் அப்புறமா வச்சுக்கலாம்ப்பா. ஸ்லீவா வித்தவுட் ஸ்லீவான்றதெல்லாம் நீ முதல்ல டாப்பை தச்சு காட்டு. டாப்பை தச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸ்லீவ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் ஸ்லீவே பண்ணு அப்படின்ட்டு. இது கை தானே? எனக்கு ஒண்ணு புரியல. நான் தான் டிசைனர், நீ இல்ல. என் பொண்ணுக்கு இப்போ எது போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆமா, கஸ்டமர். நான் கஸ்டமர். இப்போ என் பொண்ணுக்கு நான் சொல்ற மாதிரி தை, நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. பாருங்க, இது கை. இதை எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த இடத்த இப்படி கட் பண்ணிடணும். ஹெபி கை, ஹெபிக்கு கை. ஓகே, ஓகேவா? பாடி இது கை, மோனாவோட கை. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம துணியை விரி போடு, வெட்டுங்க. பா, இதுல ஒரு தப்பு பண்ணிருந்தேன், அதை கண்டுபிடிச்சு சொன்னவங்க நிஜமாவே டெய்லர் தான்ப்பா. என்னன்னு சொல்லு. என்ன தப்பு சொல்லு. என்ன தப்பு நான் பண்ணிருந்தேன்? என்ன தப்பு கண்டுபிடிச்ச? என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னு. ஏதோ பூவெல்லாம் வந்து மேல பார்த்த மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். அதுல என்னென்ன தப்பு பண்ணிருந்தேன் இந்த சுடிதார பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஆக்சுவலா இந்த பூவெல்லாம் வந்து கரெக்டா வரணும், பேண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் கோடு வரணும். அதெல்லாம் தெரியல. இதுதான் பூ இப்ப மேல வரணும், சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் துணி நான் மடிக்கணும். அதுவே நான் சரியா மடிக்காம தச்சிருக்கிறேன். ஓ, இப்ப சொன்ன 4 ஃபோல்டு அதெல்லாம் 4 ஃபோல்டு பண்ணி தான் வெட்டுவேன். ஆனா வெட்டுறதுல என்னன்னா பூ டிசைன்லாம் பார்த்து வெட்டணும். இப்ப பூ நேரா இருக்கிற பூவை தலைகீழ வச்சா எப்படி இருக்கும்? ஆமா, அந்த மாதிரி வச்சு வெட்டிட்டேன். அப்போ வந்து நீ கத்துக்குட்டி, இப்போ நீ வந்து கத்து குடுக்குற குட்டியா மாறிட்ட. அதனால இப்போ உனக்கு ஓகே. நான் இப்ப பெர்ஃபெக்ட் குட்டி ஆயிட்டா. இப்ப பாத்தீங்கன்னா மிச்சம் பண்ண தெரிஞ்சிருக்கேன்ப்பா. ஆமா, தெரியும். ஆமா, அத இருக்குது. பாப்பாக்கே 10 தான் நான் தெரியல. இப்போ இல்ல கரெக்டா தான் வெட்டியிருக்கேன். இப்ப வந்துட்டு இது வந்து ஃபுல்லா இது வந்து ஒரு பக்கமா மொத்தத்துல 650 ரூபா இந்த பிட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு ஏன்னா இது நம்ம தைக்கிறதுக்கெல்லாம் இடம் விட்டுதான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன். பார்த்து ஷீட்டோட சேர்த்து வெட்டிடாத. தைக்க இடம் விட்டுருக்கேன்ப்பா நானு, அதனால அப்படியே கட் பண்ணிக்கிறேன். பூ கரெக்டா போட்டனா எப்ப வெட்டினதுக்கு அப்புறம் வரும்போது முதல்ல பார்த்தேன். கெட்டியா இருக்கு பத்துனி. அவர் தான் ஏதோ சொன்னார்ல, இது லென்த் ஜாஸ்தி வரும் இது அப்படின்னுலாம் சொன்னாரு. 4 இன்ச்சு இங்கே விட்டுருக்கேன், அதனால மடிச்சு தைக்கிறதுக்கு இது. இப்போ என்னப்பா எத்தனை? ஓ, அது 4 ஃபோல்டில் இருக்குதுல்ல இது. சரி, ஓகே. இப்போ எடுத்துறவா? எடுத்துறவா? பின்னெல்லாம் பத்திரமா வை, காலில் குத்தி வச்சுக்கிறேன். வேஸ்ட் பத்தியா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதில் கொஞ்சம் கிராஸ் பீஸ்லாம் நம்ம எடுக்கணும் நெக்குக்கெல்லாம். ஓபன் பண்ணட்டா? திஸ் இஸ் தி மோனா. பரவாயில்லப்பா, பர்ஃபெக்டா ஆயிடுச்சுப்பா. மோனா அவள்தான். இப்ப சர 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 சரன்னு அடிச்சுட்டு வந்தா வேலை முடிஞ்சிச்சு. வந்துச்சா ஷேப்? கரெக்ட் வந்துச்சு. ஓகேவா? கரெக்ட் ஷேப் வந்துருச்சுப்பா. வந்துச்சா? சூப்பர். மோனாவோட உடம்பு வரைஞ்சேன். அடுத்தது கை வரையணும். ஓகே. ஓ, இன்னும் கை வரையிலையோ? ஏற்கனவே ஏதோ ஒன்று வச்சு கட் பண்ணின்னு இருந்தா. எது? என்னது கட் பண்ணின்னு இருந்தேன்? இதுதான் கை அப்படின்ற என்னமோ கட் பண்ணின்னு இருந்தேன். சரியா? இப்ப வந்து இந்த பூ வந்து எப்படின்னா இதுவுமே இங்க கையில நேரா வரணும். எது?
பூ அது நேரா வரணும்ல. அப்ப இதுதான் வந்து அவளோட கை. ஓகேவா? இதே வந்து இப்படி 4 ஃபோல்டா போடணும். போட்டுட்டுதான் இத வெட்டணும். இப்ப நீ கை வெட்டினீன்னா உனக்கு துணி வராது. இருக்கு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இருக்கா பேபிமா. நான் தைக்கிறதுக்கெல்லாம் இடம் விட்டுட்டேன். ஓகேவா? அதனால தைக்கிறதுக்கு இடம் வேணுங்கிறது இல்ல. இங்க மட்டும் ஒரு 1/4 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு இருந்தா போதும். இப்ப மோனாவோட கையும் வந்துச்சு. இதுதான் கை. 2 கைக்கு. இது இதுக்கு அப்புறம் நமக்கு இந்த துணி தேவையில்லை. இது எனக்கு தைக்கலாம். நாங்க ட்ரெயினிங் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஷேரனுக்கு தேங்கன்றீங்க. ஷேரனோட மெஷர்மெண்ட் எனக்கு இல்ல. வந்தா இப்ப வருவா. வந்தவனே நான் எடுத்து வச்சுப்பா அது பொண்ணோடதையும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரெக்டா வந்து இது பண்ணிக்கலாம். எது நமக்கு சென்டர்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க கொஞ்சம் நாச்சஸ் போட்டுருவீங்க. இப்படி நாச்சஸ், அது பேரு நாச்சஸ். இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? இப்படி நாச்சஸ் போட்டுக்கிட்டோம்னா இது சென்டர் அப்படின்றது இங்க சென்டர் கரெக்டா வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுலயுமே போடணும், நாச்சஸ் போடணும். எங்கெங்க அந்த கட்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் இதுலயுமே நாச்சஸ் போடணும். பட் இருந்தாலும் நம்ம பெரிய பருப்புங்க நினைப்பு. இருந்தாலுமே நம்ம பெரிய பருப்புங்க ஐட்டம். நாச் வித்தவுட் நாச்சஸ். இப்போ உட்கார போது பேபிமா சும்மா டக்க 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 டக்குனா ஒரு 1/2 hour முடிஞ்சிடும். பெரிய ஆள் ஆயிடுச்சு பேபிமா. அதனால 1/2 hourல கரெக்டாக பேக்கெட் வைக்கல நீ. அதெல்லாம் அடுத்த ஒரு 10 நாள் கிளாஸ் போட்டோம். அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். பண்ணோம் கிராஸ். எதுக்கு அப்படின்னா நெக் ஃபினிஷ் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கணும். இதை அதுக்கெல்லாம் வரைய வேணாமா? அதுக்கெல்லாம் வரைக்காதுல்ல. அதுக்கு இன்ச்சஸ் மட்டும் தான் போதும். நம்ம கைவண்ணத்தை காட்ட வேண்டிய டைம் வந்துச்சு மகேஷ் ராஜா அவர்களே. இப்போ என்ன பண்ணணும்? கைவண்ணத்தை காட்ட வேண்டிய டைம் வந்து. அது சரி, அதான் என்ன பண்ண போறான்னு கேக்குறேன். இது வந்து எப்படின்னா இப்ப இது ஃபினிஷிங் கொடுக்கணும் நமக்கு. நெக் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு இது வந்து கிராஸ் பீஸ்ல தான் எடுத்துக்கணும். நேர் பீஸ்ல எடுக்க கூடாது. அப்ப இது இந்த கிராஸ் பீஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. புரியுதா? அதனால அதை அப்படி எடுத்துக்கணும். இப்ப இதுல கோடு போட்டுக்கலாம். நமக்கு நேரா கட் பண்ண வராதுல்ல. அதனால நேரா அப்ப அந்த கிராஸ் ஸ்கேலே எடுக்க வேண்டியது தானே. எது கிராஸ் ஸ்கேல்? கோடு போடுறது. அப்படியே பெண்ட் அடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேல் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து லெக் கர்வ் அந்த மாதிரி தான் வரும். நேரா போட்டோன்னு ஏன் நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏதோ சொல்லுது அப்படின்னு தெரியுது உனக்கு இல்ல? என்னமோ பண்ற. ஃபைனலா இப்போ எனக்கு ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். இப்போவே அந்த குர்த்தி கரெக்டா பாப்பா சைஸ்க்கு வந்துருச்சுல்ல. வந்துருச்சு. கொஞ்சம் அவளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது அவ வந்து போட்டு பார்த்துட்டு ஏதாவது சொன்னா அது புதுசா 10,000 ரூபா கொடுத்து வாங்கினாலும் பிடிக்கதான் செய்யுது. அப்புறம் என்ன இல்ல, நான் பர்ஃபெக்டா தான் இருக்கும். நான் மிஸ் பண்றேன்ல, என்ன சொல்றது, நான் அளவு மிஸ் பண்ணுவேன்ல. இப்ப நான் 1 inch அந்த மாதிரிலாம் விட்டுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கிற மாதிரி தான் விட்டுருக்கேன். அதெல்லாம் வந்து டாட் அடிச்சுக்கும் போது அவளுக்கு மேபி அது கொஞ்சம் இதா இருந்ததுன்னா டாட் அடிச்சுக்கலாம். மோனா குண்டானா கூட பிரிச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. அது வரைக்கும் இந்த வச்ச துணி போடுவது அம்மா கொடுத்தது. இருந்தாலும் அம்மா கொடுத்த துணியும் பத்திரமா வச்சிருக்கோம். போடுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் எடுத்துன்னு போய் பீரோல வச்சிரும். சரி, ஓகே. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துப்போம். பாபின் சுத்துது ஃப்ரெண்ட்ஸ். பாபின் சுத்தின்னு இருக்குது. அந்த பாபின்ல இந்த பெரிய நூல் கண்டுலேருந்து சின்ன பாபினுக்கு நூல் பாஸ் ஆகுது. இது ஆட்டோமேட்டிக்காவே இங்க டச் ஆனா வந்து கழுறோம். சரியா? அது நமக்கு தேவையில்லாது. சரியா? அதனால நம்ம இதை எடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணாதான் இங்க மிஷின் ஓடும். இல்லைன்னா ஓடாது. கீழே ஊசி அடிக்கிறது. இதுல இங்க காட்டு. இங்க எப்படி நூல் கோக்குறதுன்னு சொல்றேன். இப்படி வா. இது போட்டோமா? ஃபர்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் இப்படி வந்திருக்கு பாரு. இங்க ஏரோ மார்க் இது இப்படி போட்டு இப்படி பண்ணி இப்படி கொண்டு வரணும். இங்க இருந்து இங்க ஒரு ஏரோ மார்க் போட்டுருப்பாரு. இது அப்படி போட்டு அப்புறம் இதை தூக்கணும் அப்படின்னா இது மேல வரும். அதுக்கப்புறம் இது இப்படி. ஓகேவா? இதை போட்டு அப்புறம் கீழே அம்புட்டு தான். ஈஸியா நூல் கோத்தாச்சு. இது வந்து ஆக்சுவலா எனக்கு சென்டர்ல இருக்கிறதுனால எப்படி வேணாலும் கோத்துக்கலாம். ஆனா ரூல்ஸ் என்னன்னா லெஃப்ட் டு ரைட் தான் ரூல்ஸ். நீ எப்படி கோக்குற? ரைட் டு லெஃப்ட். ஏன்னா எனக்கு வந்து சென்டர்ல இருக்கு ஊசி.
ஊசியோட அந்த இது வந்து சென்டர்ல இருக்கு. அதனால நான் எப்படி வேணாலும் நூல் கோத்துக்கலாம். இப்போ இது பாபின்குள்ள இதுக்குள்ள போட்டுட்டு இது வந்துட்டு இப்படி லாக் பண்ணிட்டு அது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும். சரியா? இது போட்டு இங்க போட்டுட்டு உள்ள போட்டுட்டு இது ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்குக்கு இப்படி அமுத்தினாலும் டப்புன்னு இப்படி சத்தம் கேட்கணும். இதை உள்ள எடுத்து விட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இந்த டப்பாவை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க ப்ரோ ஆயிட்டா. இப்போ பாருங்க ப்ரோவோட வேலைய. அப்படி சொல்லிட்டான்ப்பா. இப்படி பாபின்ல இருந்து இப்ப நூல் எடுக்கணும். வந்துச்சு பாரு, பாபின்ல இருந்து நூல் வந்துச்சா? ஓகேவா? இந்த ரெண்டையும் இப்படி வெட்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? பா எடுத்த உடனே பெருசா எடுப்பா, கரன்னு அடிப்பா. அதானே? அதுதான். இதுலயும் வந்து இங்க நாச்சஸ் போட்டுக்கணும். எந்த கட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு நாச்சஸ் போட்டுக்கணும்னா அங்க இருந்து போறது தெரியாது, சரியா இருக்கும். இப்போ இது வந்துட்டு இப்படி நெக் ஃபினிஷ் பண்றதுக்கு எடுத்துக்கணும் இந்த துணியை. கரெக்டா இருக்கா? அதனால இது இப்படி ரெண்டா மடிச்சுப்பேன். ஒரு சிலர் பார்த்தனா இப்படியே அடிச்சுட்டு இப்படி திருப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இன்னும் நீ அந்த லெவலுக்குலாம் வரல. எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா நமக்கு சொல்லி கொடுத்த வித்தை இதுதான். அந்த வித்தையை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நான் அந்த பயாஸ் பீஸ் எடுத்தேன். ஆனா இதே மாதிரி ட்ரெஸ் பாப்பா கிட்ட இருக்குதோன்னு எனக்கு ஒரு ஃபீல். இல்ல இந்த மாதிரி இல்ல. கலர் வேணா மேபி வச்சிருப்பாளா இருக்கும். இந்த பயாஸ் பீஸ் தான் இதுக்கு தான் நெக் ஃபினிஷ் பண்றது. புரியுது. ஃபினிஷ் பண்ணிட்டேனா இது பேக், இது ஃப்ரண்ட். ஓகேவா? இப்போ தச்சாச்சு. ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நீ லேபிள் வைக்கணும். பேபிமா லேபிள் வை. ஆமா, அது வந்து இப்ப மடிச்சோம்னா இதாயிடும், சரியா தான் போயிடும். இது வந்து பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே இப்ப இந்த ஷோல்டரை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் எது பேக் எது ஃப்ரண்ட் அப்படின்ட்டு. இப்ப இதுக்கு வந்து நான் கை அட்டாச் பண்ண போறேன். கையுமே வந்து ஃப்ரண்ட் பேக்னு இருக்குது. ஓகேவா? இது லெஃப்ட், இது ரைட் அப்படின்றது இருக்கும் இப்படி. ஓகேவா? இப்போ இதை அட்டாச் பண்ணணும் நம்ம. இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட். நமக்கு அந்த நாச்சஸ் போட்டோம்ல, அதுதான் சென்டர் பாயிண்ட். இப்படி மடிச்சு இப்படி கூட இப்படி திரும்பிடும். டாக்டர் கிளாத்தர் இல்லை, இதுதான் ரியாலிட்டி. இல்ல நீ உன்னோட லேபிள் டாக்டர் கிளாத்தர் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மெதுவா தான் பண்ணணும். கை எல்லாம் மெதுவா தான் வரும். கரகரகரம்லாம் ஸ்பீடெல்லாம் அடிக்க முடியாது. கை வளைவு அடிச்சுன்னு இருக்கேன் நான். என்ன டாக்டர் கிளாத்தர்? கை ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன் பார். என்னப்பா பெருசா இருக்குது இது இல்ல பாப்பாக்கு? ஸ்லீவ் அட்டாச். இது ஆஃப் ஸ்லீவா முக்கா ஸ்லீவா? ஸ்லீவ் தான் வரும். ஆஃப். ஆஃப்னா எது வரைக்கும் வரும்? எது வரைக்கும் வரும் பாப்பாக்கு? அங்க வரைக்கும் வரும். கையெல்லாம் ஆனால் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. இருப்பா, என்ன பிடிக்கணும். அதான் ஒரு இன்ச்சு நிறைய கேப் விட்டுருக்கேன்ல, அதெல்லாம் டக்கு பிடிக்கணும்ல. என்ன இதெல்லாம் என்ன பிடிக்கணும்ல. இப்படி புரியுது இப்படி பிடிக்கணும்ல. கழுத்து தான் கொஞ்சம் லூஸா இருக்குமா? ஆமா, அதுதான் எனக்குமே தோணுது. அது ஏன்னு எனக்கே தெரியல. எனக்கு தான் லூஸ் அடிக்குதுன்னு பார்த்தேன். ஆனா இவளுக்கும் இப்ப லூஸ் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. போட்டு பார்த்தா தான் தெரியும். இதுல கூட சரி ஏதாவது. ஆனா லூஸ் தான் எனக்கே தெரியுது, பார்த்தாலே தெரியும். கயிறு பின்னாடி குடுத்துக்கலான்னு வையேன், நாட் குடுத்துக்கலான்னு வையேன் பேக்ல. ஆமா, நாட் குடுத்துடலாம் வெளியில வராம இருக்கிறதுக்கு. ஆனா ஏன் நெக் லூஸ் அடிக்குதுன்னு தான் எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. அவங்க கிட்ட கேட்டுருவோம், உங்க டீச்சர் கிட்ட கேட்கணும். மோனாவை போட்டுட்டு போட்டோ எடுத்து அனுப்பணும். அப்பதான் அவங்களுக்கே தெரியும் நான் என்ன தப்பு பண்றேன்ட்டு. இப்ப நான் காட்டினேன்னா உங்களுக்கு புரியாது. புரியுதா? கரெக்ட். மோனா போட்டாதான் அந்த மிஸ்டேக் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பட் பர்ஃபெக்ட்டா பாடி எல்லாம் கரெக்டா இருக்கும். என்ன பாரு, இது பாடி கரெக்டா இருக்கும், பார்த்தாலே தெரியுது. எல்லாம் கரெக்டா இருக்கும். அவளுக்கு பாடி மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கும். ஓகே, முச்சாச்சு. ஒரு வழியா ஒரு மாதிரி இருக்கு, அது என்னங்கிறது மட்டும் செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் எல்லாம் முடிஞ்சது. பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து போட்டா அதான் தெரியும் பர்ஃபெக்ட்னஸ். இதுல என்ன மிஸ்டேக் இருக்குது? நீ கழுத்து வை. உன் கழுத்து இது இல்லப்பா, மேலதான்ப்பா இருக்கு. இதை போட்டு பார்த்தாதான் என்ன மிஸ்டேக் நான் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். மற்றபடி பாடி கரெக்டா இருக்கும், கை கரெக்டா இருக்கும், எல்லாம் கரெக்டா இருக்கும். நெக் மட்டும் தான் தெரியல. எனக்கு அதுவுமே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்சஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் அவ வந்து போடும்போது தான் இந்த சக்சஸோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ரிஃப்ளெக்ஷன் இல்ல, சக்சஸோட எண்டிங் தெரியும். எண்டிங் தெரியும். ஓகே, சக்சஸா இல்லையா அப்படின்ற எண்டிங்க அப்பதான் கொடுக்க முடியும்.
இதை மட்டும் போட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்குது. வந்து போட்டு பார்க்கற வரைக்கும் மனசே இருக்காது. எடுத்து உள்ள வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது என்னோட பேட்டர்ன் கட்டிங் எல்லாம் சொல்லுங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், நல்ல டைலர்ஸ் யாராவது இருந்தா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா நான் எல்போடி இப்பதான் ஒரு 4வது சுடிதார் தைக்கிறது. ஆமா, 4வதோ 3வதோ தைக்கிறேன். 4வது தைக்கிறேன். ஓகேவா? ஹேனாதையும் கணக்கு வச்சா 4வது. ஹேனாவையும் கணக்கு வச்சா 4வதா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு அவங்க இருக்கும் போது ஒண்ணு தைச்சனா, அதுக்கப்புறம் ப்ளூ தைச்சனா, அதுக்கப்புறம் கிரீன் தைச்சனா, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டக் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.